மதியோட அப்பா அம்மா பிரச்சனை பெருசாக கூடாதுன்றதுக்காக மதிக்கிட்ட தயவு செஞ்சு மன்னிப்பு மட்டும் கேட்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா மதியும் உறுதியா நான் தப்பு பண்ணல, அதனால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மலரும், என்ன மதி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ மெச்சூரான பொண்ணு தானே, ஒரே ஒரு சாரி அது சொல்றதுனால என்ன ஆயிட போகுது, ப்ளீஸ் சாரி கேட்டுட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருன்னு சொல்ல. ஆனா மதியும், என்னால அப்படி பண்ண முடியாது, உங்களை மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி என்னால உங்களோட இடத்துக்கு வர முடியாது, நீங்களும் இப்படியே பண்ணி பண்ணிதான் இப்போ இந்த நிலைமையில இருக்கீங்க, என்னால உங்களை மாதிரி ஆகவே முடியாதுன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணல, அதனால என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை வெளியே இருந்து கேட்ட சுரேஷும் செம்ம கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமியும் இவளுக்கு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும்னு மறுபடியுமே நெஞ்சு வலி டிராமாவை போட ஆரம்பிக்க, உடனே சுரேஷும் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட பாக்குறாங்க. ஆனா அவங்களும் கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேன், என்னை அசிங்கப்படுத்தினவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், என் காலில் விழுந்தே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு கோவத்தோட வெளியே வந்த மதியம், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா தெரியல, இப்படி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையாவே உங்களுக்கு நெஞ்சு வலி இல்லைன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும், ஆனாலும் இவங்க முன்னாடி நான் அடிபணிஞ்சு போகணுன்றதுக்காகவோ என் முன்னாடி இவங்க கெத்தா தெரியணுன்றதுக்காகவோ நீங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இங்க பாருங்க, இவங்க செத்தாலும் நான் கண்டிப்பா இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கவே மாட்டேன், உண்மையாவே இவங்களுக்கு நெஞ்சு வலி வந்து மயங்கியே விழுந்தாலும் என் வாயில இருந்து மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கூட வராதுன்னு சொல்ல. அப்ப இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதை கேட்ட உடனேயே சுரேஷ் செம்ம கோவத்தோட மதியம் அடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. ஆனாலும் அவங்களாவே கட்டுப்படுத்திக்கிட்டு, நீ இப்போ கடைசியா அவங்ககிட்ட கேக்குறேன், என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதான்னு கேட்க மதியும் ரொம்பவே திமுறோடையும் தன்னாவட்டோடையும், நான் தப்பு பண்ணல, அது எனக்கு தெரியும், அதனால என்னால டிராமா போறவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்ல. உடனே சுரேஷும், அப்ப நீ எதுக்காகடி இந்த வீட்டுல இருக்கணும், முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடின்னு கேட்க, அதுக்கு மதியும், தாராளமா போறேன், இந்த மாதிரி ஒரு அசிங்கமான வீட்டுல நான் மட்டும் எதுக்காக இருக்கணும், இங்க இருக்கவங்க ஒருத்தருக்கும் மனசாட்சின்றது ஒண்ணுமே கிடையாது, நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போக நடந்து போக. பட் இப்படி ஒரு விஷயத்த பார்த்துட்டு மலரும் ரொம்பவே அதிர்ச்சியோட, இதுக்கப்புறமாவும் நம்ம பேசாம இருந்தானா கண்டிப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து மதிய வீட்டை விட்டு உண்மையாவே அனுப்பிடுவாங்க, இததான் அத்தையும் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு அத்தையை திரும்பி பார்த்தா. ஆனா அவங்களும் ரொம்பவே நக்கலாம், இது தாண்டி உனக்கான நிலமன்னு சொல்லிட்டு போற மதிய பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள சிரிக்கிறதா நினைச்சிட்டு வெளியவே ரொம்பவே கிண்டலோட சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க மனசுக்குள்ள, எப்படி இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு வந்து தாண்டி ஆகணும், என் காலில் விழுந்ததுக்கு அப்புறமா தாண்டி உன்னை இந்த வீட்டுக்குள்ள நான் அனுமதிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே தன்னாவட்டோட இருக்கிறத பார்த்துட்டு மலரும் மதி பேசினது அவங்க தைரியமா இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இதுக்கு மேலேயும் நம்ம இதே மாதிரி கோழையா இருக்கக்கூடாது, நான் உண்மையா மலரா மாறணும்னு சொல்லிட்டு, மதி நில்லு, அங்கே நில்லுன்னு சத்தமா கூப்பிட. அப்போ திடீர்னு மலர் ஒரு மாதிரியான தைரியமான குரல்ல தன்னை கூப்பிடுறத பார்த்துட்டு மதியே ஒரு நிமிஷம் நடந்த பிரச்சனையை மறந்து ரொம்பவே ஷாக்கிங் கூட மலரை திரும்பி பார்க்க. அதுக்குள்ளேயே மலர் உடனடியா அங்க வேகமா வந்து மதியோட கையை பிடிச்சிட்டு வேகமா சுரேஷ் முன்னாடி கூட்டிட்டு போறாங்க. சுரேஷ், இப்போ உனக்கு உண்மை தெரியணுமா, அப்படி இல்லைன்னா மதியை வெளியே அனுப்பணுமான்னு கேட்க. அதுக்கு சுரேஷும், என்ன திடீர்னு என்னாச்சு, நான் சொல்ற கேள்விக்கு பதில் சொல்லு, இப்போ உண்மையாவே இங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத நான் உங்ககிட்ட சொன்னா நீ அதுல தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையை கொடுப்பியா மாட்டியான்னு கேட்க. சுரேஷும் இப்படி மலர் ஒரு மாதிரி கோபத்தோட பேசுறத பார்த்துட்டு அதிர்ச்சியோடையே, கண்டிப்பா தப்பு பண்ணவங்களுக்கு நான் தண்டனையை கொடுப்பேன், நீங்க யாரு தப்பு பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க. நான் ஒன்றும் நினைக்கல, கன்ஃபார்மா சொல்றேன், ஏன்னா இவங்க 2 பேரும் பேசினத கூட இருந்து பார்த்தவ நான் சொல்றேன், உண்மையாவே அத்தை சொல்ற மாதிரி மதி எந்த தப்பு பண்ணல, அவ சரியாதான் பேசினா, ஏதோ மதி அதை பேசினா இதை பேசினான்னு சொல்லி சொன்னாங்களே, மதி சொன்ன மாதிரியே அவங்க பேசினதுல 1% கூட மதி திரும்பி அவங்க கிட்ட பேசல, பொறுமையா தான் இருந்தா. அவங்க தான் ஓவரா மதியையும் அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்களோட மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தினாங்க, அவளை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க. ஆனாலும் அப்ப கூட மதி பொறுமையோட அமைதியோட அவங்களுக்கு மரியாதையோட அவங்களுக்கு நிலைமைய சொல்லி எடுத்து புரிய வைக்கதான் ட்ரை பண்ண. ஆனா அத்தை தான் தேவையில்லாம மதிய தப்பா பேசி இந்த விஷயத்த ரொம்ப பெரிய சீனா மாத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அத்தைக்கு இப்போ நெஞ்சு வலி ஆரம்பிச்சுன்றதுக்காக தானே நீ இவ்வளவு டென்ஷனோடய கோபத்தையோடு இருக்க. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, உண்மையாவே அத்தைக்கு நெஞ்சு வலி எல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க டிராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ வேணா அங்க பாருன்னு சொல்லிட்டு பார்க்க. அப்ப ராஜலட்சுமியும் நெஞ்சு வலியை மறந்துட்டு உட்காந்து அதிர்ச்சியோட மலர் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷும் அப்படியே அதிர்ச்சியோட மலரை திரும்பி பார்க்க. மலரும், நெஞ்சு வலி வந்தவங்களுக்கு என்ன இப்படி விட்டு விட்டு தான் வருமா, ஒரு தடவை நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு அழுவாங்களாம், ஒரு தடவை இவளை திட்டுவாங்களாம், இதெல்லாம் பார்க்கும்போதே டிராமான்னு உனக்கு தெரிய வேண்டாம், நீ முட்டாளா என்ன, நீ இவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸரா இருந்ததுக்கு அப்புறமாவும் யாரு உண்மையை சொல்றாங்க யாரு பொய் சொல்றாங்கன்றத கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல, தாய்ப்பாசம் உன் கண்ணை அப்படி மறைக்குதா என்ன இருந்தாலும் இப்படியெல்லாம் நீ மதிக்கிட்ட நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு, முதல்ல நடந்ததுக்காக மதிக்கிட்ட மன்னிப்பு கேளு, முக்கியமா நடந்த பிரச்சனைக்கு காரணமான அத்தையையும் மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு, அப்படி இல்லைனா மதியை இந்த வீட்டை விட்டு தான் அனுப்புவேன்றதுல முடிவா இருந்தனா
நானும் மதியோட சேர்ந்து இந்த வீட்டை விட்டு போக தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கியராஜை பார்க்க, பாக்கியராஜும் மலர் இப்படிதான் தைரியமா பேசணும்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. அதனாலேயே அவங்க ரொம்பவே கெத்தா மலர் சொல்றதான் கரெக்ட். இப்ப மட்டும் நீங்க 2 பேரும் மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்கலனா மலர் சொன்ன மாதிரிக்கே மதியோட சேர்ந்து நாங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம்னு சொல்றாங்க. அப்போ இப்படி ஒரு விஷயத்த கேட்டுட்டு ராஜலட்சுமியும் இடி இறங்கின மாதிரி அதிர்ச்சியில குறைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த பிரச்சனைகளையாவது மலர் எப்படியாவது தன்னோட பயத்தெல்லாம் மீறி மதி மாதிரியே பேசி கெத்து காட்டினா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ராஜலட்சுமியோட முகத்துல இப்படி மலரும் மதியும் சேர்ந்து கரிய பூசுவாங்கன்னு அவங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சம்பவம் சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.